ஆன்மீக ப்ளஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் முக்கியமான விசேஷமான ஒரு தினம் வரப்போகுது. அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். அன்றைய தினம்தான் இந்த உலகமே தோன்றியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எப்பேற்பட்ட தினம்? தைப்பூசம். தைப்பூசத்தண்ணி தான் உலகம் தோன்றுச்சுன்னு பெரியோர்கள் முன்னோர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அந்த தைப்பூசத்துக்கு யாருக்கு விசேஷம்? எல்லாம் வல்ல அந்த முருகப்பெருமானுக்கு விசேஷம். அதை பற்றி விரிவாக சொல்ல போகிறேன். அந்த தைப்பூசத்துக்குடைய பலன் என்ன, அதில் விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும், முருகனை எவ்வாறு வணங்கி வழிபட வேண்டும், இப்படிலாம் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் தெளிவாக கேட்டு புரிஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த முருகனுடைய அருள் கிடைச்சி உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும்னு சொல்லிட்டு இப்போ என்னுடைய குருநாதர் வணங்குறேன். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தீமிகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதியாத். என்னுடைய ஆத்மார்த்த தெய்வமான மகாகாளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ன தீமிகே தன்னோ அகோர பிரச்சோதியாத். என்னுடைய உபாசன தெய்வமான மகாவாராகி வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய் வித்மிகே சண்டகஸ்தா தீமிகே தன்னோ வாராகி பிரச்சோதியாத். தைப்பூசம் முருகப்பெருமானுக்கு உரிய நாள். ஏனென்றால் அந்த தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரம் அன்றுதான் எல்லாமல் அந்த பராசக்தி, உமையவள், எல்லாமே பார்வதி, இப்படிலாம் பல பேரில் சொல்லக்கூடிய அந்த அம்மன் முருகருடைய தாய் அந்த சக்தியிடமிருந்து வேல் வாங்கிய நாள்தான் தைப்பூசம். முருகப்பெருமான் வேல் வாங்குறார். அப்போது சூரபத்மனை அழிக்கிறதுக்கு அதுக்கு உண்டான நாள் தான் அந்த தைப்பூசம். அது எப்பேற்பட்ட நாள்? அப்போது சூரனை வதம் செய்த நாள் என்ற போது ரொம்ப விசேஷமானது. சக்தியிடம் வந்து வேல் வாங்கும்போது அது ரொம்ப விசேஷமான நாள். அப்போ அந்த நாளிலே முருகர் எப்படி இருப்பார்? மிகுந்த சக்தி கொண்டிருப்பார். ஏற்கனவே அவர் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் தோன்றியவர் தான். சிவனுடைய சக்தியால் பிறந்தவர். மேலும் சக்தியிடம் வாங்கிய வேலூர் கூட சேர்ந்து அவர் வேலாயுதம் என்ற பெயரை பெறுகிறார். சரியா? அப்போது அந்த தைப்பூசத்தை எப்படி நம்ம வணங்கணும், எப்படி பண்ணணும், அதுதான் இப்போ சொல்ல போகிறேன். தைப்பூசம் வருகிற 11/2/2025 செவ்வாய்க்கிழமை. அது செவ்வாய்க்கிழமை வருவாங்க. ரொம்ப விசேஷம். அந்த நாளில் அதுக்கு முன்னாலே என்ன பண்ணணும்னா, நல்லா கேட்டுங்க. எப்பயுமே ஒரு விரதம் இருக்கணும்னா முதல் நாள் திங்கட்கிழமை இரவு யாருக்கு விரதம் இருக்கோ அந்த தெய்வத்தை வணங்கணும். முருகப்பெருமானா முருகனையே நினச்சி எல்லாம் பண்ணிவிட்டு படுத்து தூங்கணும். அடுத்த நாள் என்னுடைய விரதம் நல்லபடியாக நடந்து முடியணும் முருகா, நீ தான் எல்லாமே. அவ்வளோதான். வெரி சிம்பிள். வெளியில் பிரம்மபுரத்தில் இருந்துக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். எப்பவுமே விரதம் இருக்கிறதுக்கு பிரம்மபுரத்தில். ஏன்னா காலையில் 6லேருந்து மாலை 6 வரைக்கும் தான் எந்த விரதமாக இருந்தாலும், அது மௌனமாக இருக்கலாம், உண்ணாவிரதமாக இருக்கலாம், எந்த விரதமாக இருந்தாலும் காலையில் 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் தான் கடைபிடிக்கணும். ஏன்னா சூரியனுடைய உதயமும் சூரியனுடைய மறைவு மட்டும்தான். அதுக்கப்புறம் அந்த விரதம் முடிஞ்சிடும். அதுதான் முக்கியம். அப்போது அந்த இறை சிந்தனையோட முருகனை நினைச்சு இறை சிந்தனை காலை பிரம்மபுரத்தில் எழுந்து சுத்தபத்தமாக ஸ்நானம் செய்து, நிறைய பேர் கடல் தண்ணி வீட்டில் வாங்கி வச்சுருப்பீங்க. அவங்களாம் அந்த தண்ணியை கொஞ்சம் விட்டு தெளிச்சிக்கலாம். இல்லை கங்கா இருக்கும், அதை வச்சு தெளிச்சிக்கலாம். ஏன்னா முக்கியமான விரதம் நல்லா அந்த மாதிரி நீர் தெளிச்சு பண்ணுறது நல்லது. இது எதுவுமே இல்லைன்னா நீங்கள் குளிக்கிற நீரில் உப்பு, கல் உப்பு ஒரு பொடி போட்டு வணங்கிட்டு, உங்கள் குலதெய்வ விஷயத்தை போட்டு வணங்கிட்டு, ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், அவ்வளோதான். கல் உப்பு மஞ்சள் தூள் இதை போட்டுட்டு நீங்கள் குளிக்கணும். விரத நாள்லையுமே விசேஷ நாளில் இப்படி பண்ணுறது நல்லது. அப்போ உங்கள் பற்றிருக்க தீய சக்தியெல்லாம் விலகி நீங்கள் அந்த விரதம் இருக்கக்கூடிய அமைப்பு உங்கள் உடம்பு ஒத்துழைக்கணும். நல்லா கேட்டுங்க. விரதம் இருக்கிறது முக்கியம் இல்லை, உடம்பு ஒத்துழைச்சா தான் விரதம் இருக்க முடியும், எந்த விரதமுமே. அப்போது இது பண்ணணும். இது பண்ணதுக்கப்புறம் முருகப்பெருமான் படம் வீட்டில் இருந்தால் அவர் படத்துக்கு மாலை போட்டு, பூ போட்டு, இல்லை சிலையை சின்ன பேர் சின்ன சிலை வச்சு வழிபடுவாங்க. நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். சிற்ப சாஸ்திர பிரகாரம் ஒரு மேக்ஸிமம் 1/2 அடி தான் இருக்கணும். ஒரு கட்டை விரல் அளவு வைக்கணும். அது கொஞ்சம் 1/2 அடி வரைக்கும் இருந்தால் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே போனால் தான் தப்பு. அதுக்கு உண்டான நைவேத்தியம் பண்ணணும். அதெல்லாம் வந்து வீட்டுக்கு சரியாக வராது. அது பொதுவாக வழிபடக்கூடிய தெய்வங்களுக்கு தான் அப்படி பண்ணணும். இப்போ வந்து நிறைய பேர் ரொம்ப ரொம்ப உயரமாக அடிலாம் வளர்த்துட்டு போகிறாங்க. அது நம்ம வேறு விஷயம். அது நம்ம ஈடுபட விரும்பலை. ஆனால் அது தவறான விஷயம்தான். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், அந்த முருகருக்கு வஸ்திரம் சாத்தி, சிலையாக இருந்தால் பாலாபிஷேகம். பெரும்பாலும் ஒரு பாலாபிஷேகம் ரொம்ப பிடிக்கும் முருகருக்கு. வேல் இருந்தால் வேலுக்கும் பண்ணலாம். முக்கியமாக அன்றைக்கி வேலுக்கு பண்ணுறது. ஏன்னா தைப்பூசம் இல்லையா, வேல் வாங்கினாலும் இல்லையா. இல்லை வெறும் வேல் மட்டும் வச்சுருக்கேன், முருகரோட படம் தான் இருக்குது, ஓகே, வெரி குட், சூப்பர். அப்போது அந்த வேலுக்கு நீங்கள் பால் அபிஷேகம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு சுத்தமாக இருந்து தூபதேவம் காமிச்சு நைவேத்தியம். முருகருக்கு பிடிச்ச நைவேத்தியம் என்ன? தேனும் தினை மாவும். இதுதான். நம்ம இஷ்டத்துக்கு எவ்வளோ பெரிய ஸ்வீட்டு அது இது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. தேனும் தினை மாவும் தான் அவர் ரொம்ப பிடிக்கும். அதனால் அது எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. இப்போ சுத்தமான தேன், நல்லா கேட்டுங்க, சுத்தமான தேன் வாங்கிக்கணும். கலப்படம் இல்லாத தேனாக இருக்கணும்.
அது வாங்கி தினை மாவில் கலந்து பிடிச்சி வைக்கலாம். மாவிளக்கு சில பேர் மாவிளக்கு மாதிரி போட்டு அதில் தீபம் போடுவாங்க. இல்லைன்னா உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சு அது கொடுக்கலாம். இது முக்கியமாக இருக்கணும். இது இல்லாமல் பழங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, முருகனுக்கு. அதனால தானே பழனினாலே பஞ்சாமிர்தம் பேர் வருது. பெரும்பாலும் பஞ்சாமிர்தம் இல்லையா முருகர் கோயில்னாலே. அப்போ எது எப்படி வந்தது? பழங்கள் எல்லா பழங்களும் அவருக்கு பிடிக்கும். சுட்டப்பழம் வேணுமா, சுடாத பழம் வேணுன்ற ஔவையார் கேட்டாங்க இல்லையா நாகப்பழத்துக்கு. அது மாதிரிலாம் ஒரு கதை இருக்கு இல்லையா? அதே மாதிரி எல்லா பழங்களும் அவருக்கு பிடிக்கும். அப்போ அந்த பழங்கள்லாம் வைக்கலாம். அவருக்கு நாகப்பழம் பிடிக்கும் இல்லையா, அது வைக்கலாம். அதுக்கப்புறம் கொய்யா, மாதுளை, ஆப்பிள், சாத்துக்குடி, ஆரஞ்சு, இந்த மாதிரி எல்லா பழங்களும் வைக்கலாம். வாழைப்பழங்கள் வைக்கலாம். அவருக்கு பச்சை நிறம் ரொம்ப பிடிச்சது இல்லையா, அதனால் பச்சை வாழைப்பழம் வைக்கலாம். இதெல்லாம் சுத்தமான விஷயம். நான் எல்லாமே ஆண்டு அனுபவிச்சு தான் சொல்லிட்டு வரேன். பச்சை வாழைப்பழம் வைங்க, அது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பச்சை வஸ்திரம் தரிச்சிங்க, அவருக்கும் பச்சை வஸ்திரம் போடலாம். ஆண்களாக இருந்தால் பச்சை வேட்டி, பச்சை சட்டை, பெண்களாக இருந்தால் பச்சை புடவை, பச்சை ஜாக்கெட், இப்படி பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு முதல்ல வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டு பூஜை பண்ணி அப்புறம் தான் கோயிலுக்கு போகணும். நிறைய பேர் தப்பு பண்ணிடுறாங்க, வீட்டில் பண்ணாமல் போயிடுறாங்க. வீடு நல்லா இருந்ததுன்னு நாடு நல்லா இருக்கும்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி வீட்டில் முதல்ல ஏற்றிட்டு அப்புறம் போகணும். அப்புறம் கோயிலுக்கு அருகாமையில் ஒரு கோயில் போகலாம். நீங்கள் பிரசித்தி பெற்ற கோயில் போனால் கூட முன்னாடியே போயிடலாம், பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிட்டு போகணும். இதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டு அங்கே கோயிலில் போயிட்டு நல்லா கேட்டுங்க. அன்றைய தினம் 6 விளக்குகள். முருகனுக்கு 6 முருகம் இல்லையா, 6 பெண்கள், கார்த்திகை பெண்கள் 6 பெண்களால் வளர்க்கப்பட்டவர். 6 விளக்கு போடணும். எப்போ முருகருக்கு 6 விளக்கு போடணும். 6 விளக்கு போட்டு அது நெய் விளக்காக இருந்தால் ரொம்ப சூப்பர். நல்ல நெய் விளக்கு தான் பெரும்பாலும் போடுவாங்க. அது நெய் விளக்கு போட்டால் இன்னும் விசேஷம். அப்போது அதை விளக்கு ஏற்றிட்டு முருகனை 6 முறை சுற்றி வரணும். அந்த பிரகாரத்தை சுற்றி வரணும். சுற்றி வந்து அங்கேயும் வணங்கிட்டு, பெரும்பாலும் அவருக்கு மாலை சாத்த ரொம்ப பிடிக்கும். இந்த அபிஷேகம் பண்ணால் இது மாதிரி பிடிக்கும். பால் அபிஷேகம், பஞ்சாமிரத்துக்கு பழங்கள் வாங்கி கொடுக்கலாம். இல்லை அபிஷேக ஆராதனையில் கலந்துக்கலாம். அதுக்கு செலவு பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அவருக்கு மாலை வாங்கி கொடுக்குறது ரொம்ப விசேஷமாகும். இது இல்லாமல் பூக்களிலே அவருக்கு பிடித்தமான அந்த பச்சை நிறம் சொல்லியிருக்கேன் இல்லையா, மறிக்கொழுந்து தவணை, தவணை மறிக்கொழுந்து சொல்லுவாங்க. அது முருகருக்கு எப்பயுமே சாத்தப்படும். நிறைய முருகர் கோயில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதான் வாங்கி போய் போடுவாங்க. பச்சை கலரில் இருக்கும். அப்போ அந்த வாசனையாக இருக்கும். அந்த மறிக்கொழுந்து தவணை இதெல்லாம் வாங்கி சாத்தலாம். அதில் வந்து அர்ச்சனை பண்ணலாம். அதில் வந்து அவருக்கு அர்ச்சனை பண்ணால் அவ்வளோ விசேஷம். அதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு அவர் நினைவாக இருக்க வேண்டும். அன்று பகல் கண்டிப்பாக அன்னதானம் செய்ய வேண்டும். இதுதான் முக்கியமான விஷயம். தைப்பூசத்தன்னைக்கு அன்னதானம் பண்ணால் உங்களுக்கு பெரிய பேர் கிடைக்கும். நல்ல விஷயங்கள், தடைகள், தாமதங்கள் எல்லாமே கிடைக்கும். உங்களால் முடிஞ்ச அன்னதானம் பண்ணலாம். அப்போது கேட்டுங்க. பச்சை சாதம் சொல்லியிருக்கு, பச்சை கலர் சொல்லியிருக்கு இல்லையா, அப்போ என்ன பண்ணலாம்? புதினா, கொத்தமல்லி சாதம் பண்ணலாம். புதினா சாதம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணி விநியோகம் பண்ணலாம். இது எதுவுமே வேணால் என்னால் முடியலைன்னா சர்க்கரை பொங்கல், பொதுவான இதாக சொல்லப்பட்டிருக்கு. இனிப்புக்கு சர்க்கரை பொங்கல் அது பண்ணி கொடுங்க. மற்றபடி சாதம் எதை போடுறதா இந்த மாதிரி போடலாம். புதினா சாதம், கொத்தமல்லி சாதம் இதெல்லாம் செய்யலாம். இது எதுவுமே வேண்டாம், பொதுவாக போடணும், நல்லா திருப்தியாக இருக்கும் மக்களுக்குன்னா எல்லா காய்கறியும் சேர்த்தா மாதிரி பிரிஞ்சி, வெஜிடபிள் பிரியாணி அப்படி சொல்லுவாங்க, அது செய்யலாம். இதுதான் நல்லா ஆண்டு வருது எல்லாருக்கும். இது நான் பார்த்த வரைக்குமே. நானும் அடியன் கோயிலேருந்து தான் வந்திருக்கேன். இப்போ தான் தனியாக எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். கோயிலில் இருக்கும்போது கூட இந்த மாதிரி தான் பண்ணுவோம் நாங்கள். விசேஷமான நாளில் அந்த பிரிஞ்சி போட்டோம்னா நல்லா எல்லாம் திருப்தியாக இருப்பாங்க, சாப்பிடுவாங்க அவங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அதே நினைவோடு அன்றைய தினம் இருக்கணும். மாலை வேலை வரைக்கும் சுத்தபத்தமாக இருக்கணும். அன்றைய தினம் அசைவம் சாப்பிடக்கூடாது, சுத்தபத்தமாக இருக்கும். கெட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடாது, தகாத வார்த்தைகள் பேசக்கூடாது. இதெல்லாமே இருக்குது. விரதம் நல்லா இதுதான். மௌனமாக இருந்தால் இன்னும் விசேஷம். அது இருக்கக்கூடியவர்கள் இருக்கலாம். இது மாதிரி செஞ்சிங்கன்னா அந்த தைப்பூசம் பலன் என்ன தெரியுமா? உங்களுக்கு கிடைக்காதது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். கிடைக்காத விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும். வெற்றி பெறுவீர்கள். முருகன் வெற்றி பெற்றார் இல்லையா, அந்த மாட்ட சக்தி வாங்கி. அது மாதிரி எல்லா விஷயத்துலையுமே வெற்றி பெறக்கூடிய நாளாக அந்த தைப்பூசம் அமைக்கிறனால இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன். இது நீங்கள் கேட்டு கடைபிடித்து இந்த விரதத்தை பூர்த்தி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும்னு சொல்லி எல்லாமே அந்த முருகப்பெருமான் அன்றைக்கி முருகா 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 அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் வளம் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.